இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாம். விசேஷமாக எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஐயா போட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு கோயம்புத்தூர் ஒரு பெரிய பேரூர் கோயம்புத்தூர் டைஸ்மனில் பெரிய ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டாக்கப்படுது. அதனால தான் அங்கே ஃபுல்லாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வசதி இருக்கும்போது வாங்க ஐயான்னு சொன்னார். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேற்று சாயந்தரம் இன்றைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்காக டிக்கெட்டெல்லாம் ஏர்போர்ட் டிக்கெட் மாற்றி சாயந்தரம் டிக்கெட்டு மத்தியானம் மாற்றி சுரண்டையில் மீட்டிங் இது முடிச்சுட்டு இப்படி வந்தேன். அவ்வளோ பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசை. கர்த்தர் விசேஷமாக இப்படி வழிநடத்தி பாதுகாத்து கொள்வார். உங்களுடைய வரவேற்பு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமில்ல, இந்த ஆலயத்து தம்பிமாரே ட்ரம் அடித்து இந்த ஆலயத்து தம்பிமாரே எல்லா வேலையும் செய்து பெரிய ஒரு காரியத்தை ஊருக்காக உங்கள் கிராமம் வளரணும், ஆலயம் கட்டப்படணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்த பெரிய கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பு நிறைந்தவர், மனுஷர்களை ஏமாத்துறவர் அல்ல. நம்ம திருச்சபை தலைவரெல்லாம் ஏமாத்துறவங்களாக இருக்காங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. சொன்னது செய்வார், செய்தி முடிப்பார். அவருடைய கிருபை கடவுள் தான் நமக்கு தருவார். தந்திருக்காது கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே எல்லா நிலைமைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. சேவையின் ஆசை, நின் பாத சேவையின் ஆசை. விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, நின்னடிமை நிற்கிருவை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நின்னிருவை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே.
சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னடிமை நன்றிருமை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. என்னடிமை நிற்கிருமை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே நீர் பாத சேவை என் ஆசையே. வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா. நீ பெருக நீ சிறுக ஒன்று மாறும் என் நீ பெருக நான் சீருக ஒன்றில் மாறும் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவை என் ஆசையே. நின் பாத சேவை என் ஆசையே. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. அடியானை மறைத்து வெளிப்பட போகிற கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த பிள்ளைகளை பார்க்க முடியாய் செலுத்திய அன்புக்காக நன்றி ராஜா. இந்த ஆலயம் கட்டப்படுறது காரியத்தை அறிந்திருக்கீங்கப்பா. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், ஏழை மக்களப்பா மனமிறங்கி ஏற்ற காலத்தில் நாளையும் கட்டப்பட்டு அவன் நாம மாத்திரம் அகிழ்பட கிருபைத்தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெயம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நாளைக்கு மத்தியானம் மவுண்ட் ரோடு வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் காரில். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைச் செயலகம் வரும்போது நிறைய போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தது. அங்கங்க கேட்ட முதலமைச்சர் வருவாங்க இப்போ, அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிட்ட வரும்போது என்னுடைய டிரைவர்கிட்ட சொல்லி காஞ்ச ஒரு நிமிஷம் காரை ஸ்லோ பண்ண சொன்னேன். என் மனைவி என் கூட உட்காந்துருந்தா. கேட்டால் எதுக்குப்பா நிறுத்துறீங்கன்னு கேட்டா. ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட்டடத்தை பார்த்துட்டு திரும்ப என் மனைவி திரும்ப கேட்டேன், என்னன்னு கேட்டா. அவனை சொன்னேன், 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு திருமண மண்டபம் இருக்குது, அது திருமணத்துக்கு வந்திருந்தேன், ஒருத்தர் பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். நான் சைக்கிளில் வந்திருந்தேன் வீட்டில் இருந்து. 2 பெரிய முதலாளிகளை பார்த்தேன், ரொம்ப பெரிய முதலாளிகள், பெரிய 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 கோடீஸ்வரங்க. லிஃப்ட் ஏறும்போது அந்த 2 பேர் மத்தியில் நான் போய் நின்று அவங்க 2 பேரும் வணக்கம் பண்ணேன். அதில் ஒரு முதலாளி கேட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா தம்பி ஜெய்சிங்னு கேட்டால். நல்லா இருக்கேன் அண்ணே. பக்கத்தில் ஒரு கேட்டார், ஒரு யாருன்னு கேட்டார். நான் இருந்த கோலத்தை பார்த்து கேட்டுக்கலாம்,
அவங்களாம் பிரேஸ்லெட் அதுன்னு போட்டு சும்மா கண்ணாடி போட்டு கழுத்தில் செயின் போட்டு இப்படியே வந்திருப்பாங்க. எப்படி நின்று தெரியல, யாருன்னு கேட்கலாம். அவர் சொன்னார், இவர் தான் இந்த கம்பெனி ஆடு, சைக்கிள் வியாபாரின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், முதலாளி இந்த சைக்கிள் தான் வந்திருக்கேன். அப்படியான்னு சொன்னார். சைக்கிள் வியாபாரியா அப்படின்னு சொன்னார். நினச்சி பார்த்தேன், 40 வருஷத்துக்கு முன்னால் சைக்கிள் வியாபாரம் அவங்க முன்னுக்கு காணப்பட்டோம். அந்த 2 முதலாளியுமே இன்றைக்கி இல்லை, 2 பேரும் இறந்துட்டாங்க. தொழிலில் நசுங்கி போய் இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் சைக்கிள் வியாபாரம் இருந்து ஒன்றுக்கு நாய்க்கெல்லாம் வாழ்ந்த மனுஷனை எவ்வளோ தூரம் ஆண்டு உயர்த்தினாரே, எவ்வளோ பெரிய கிருபை நினச்சி நான் பார்க்கவே முடியலை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 60:22 வாசிக்கும்போது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தரை நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன்னு சொன்ன ஆண்டு சொன்ன வார்த்தை உண்மை. அதுதான் போலக்கு. அது மாத்திரமல்ல, யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருக்கமானவங்க. மீகாளுடைய சகோதரன் யோனத்தான், சவுலுடைய குமாரன் யோனத்தான். சவுலுடைய மகளை மீகாலை திருமணம் பண்ண தாவீது. யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருக்கமான உறவினர்கள், ரொம்ப மச்சின மாமன. ஆனால் தாவீது சவுலை கடைசி வரைக்கும் காய்முகமாய்த்தான் பார்த்தான். வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10,000 சொல்லி இஸ்ரேல் பண்ண பாடுகளை பார்த்து சவுல் ரொம்ப பொறாமையினால் நெருங்கி அவன் காய்முக கடைசி வரைக்கும் தான் பார்த்தான். ஆனால் தாவீது தள்ளப்பட்டு போனது மாத்திரமில்லை, எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்ட மனுஷனாண்ட உயர்த்தினார். இதுதான் நினச்சி நான் பார்த்தேன். நான் எப்படியோ வளர்ந்தோம், ஒன்றுமில்லாத லாய்க்கில்லாத மனுஷனாக வாழ்ந்தோம். ஆனால் இப்படி உயர்த்திருக்கிறாரே, என்னை நினச்சி பார்க்க முடியல. அவ்வளவு வறுமையாக கஷ்டமாக ஒன்றுக்குமே வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்த மனுஷனை ஆண்டு உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, யோனத்தான் தாவீது ரொம்ப நெருக்கமானவங்க. யோனத்தான் மரிச்சு போயிட்டான், தாவீது இறந்து போயிட்டு, சவுலும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் தாவீது யோனத்தான் இறக்கும்போது வேதத்தில் வாசிக்கும் 2 சாமுவேல் 1:23 26 வாசிக்கும் போது யோனத்தான் இறந்து போயிட்டான். அவன் தாவீது கதறி அழுகிறான். என்ன சொல்லி கதறிதான்? என் பிரியமான சகோதரனே, உன் சிநேகம் எனக்கு வெகு இன்பமாக இருந்தது, இஸ்ரேலின் சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமாக சொல்லி கதறி அழுகிறான். கதறி அழுது மாத்திரமல்ல, யோனத்தான் சிறந்த பூமியை சபிக்கான் தாவீது. அவன் ரத்தத்தமான பூமி அங்கே ஒன்றும் பயிரே வரக்கூடாதுன்னு சபிக்கான். அப்படியே ஆகி போச்சு. நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னால் எருசலேம் போயிருக்கும்போது அன்பு சகோதரர் மோகன்சி எனக்கு அழைச்சி சென்றிருந்தார். அந்த மருவமலைக்கு அழைச்சி இருக்கும்போது நான் காட்டின தூரத்துலேருந்து தாவீது சபித்த பூமி, யோனத்தான் ரத்தம் சிந்தின பூமி ஒன்றுமே இல்லாமல் பாருங்கள். அந்த பகுதி மட்டும் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? அவன் தாவீது எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக வாழ்ந்திருக்கான் பாருங்கள். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாய், தேவனுக்கு பிரியமான மனுஷனாய், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாய், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாய் எவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சி சொன்னார். அதை நினச்சி நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, யோனத்தானுக்கு ஒரு மகன் உண்டு, எலிதேசின்னு ஒரு மகன். 2 காலம் முடமான மனுஷன். அவன் தாவீது கடைசி காலத்து கேட்காரு, என்னால் இறங்கத்தக்கதாக சவுலின் குடும்பத்துக்கு யாராவது இருக்கான்னு கேட்கும்போது அப்னேர் சொல்கிறான், அவன் 2 காலும் முடமான ஒரு மகன் இருக்கான் ஐயா சொல்லும்போது அழைச்சி கொண்டு வரும்போது அழைச்சிக்கிட்டு வராங்க. அப்போ தாவீதுன்னு சொல்கிறான், உங்கள் அப்பாவை நானும் ரொம்ப சிநேகமாக இருந்தோம்ப்பா, உங்கள் அப்பானா எனக்கு மச்சான், என் மச்சான் மகன் தான் நீ, சிநேகமாக இருந்தோம், இன்றைக்கி அவர் இல்லை, நான் உன்னை அதிகமாக நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி என் பந்தியில் தினமும் அசனம் சாப்பிடுவேன், எருசலேமில் தங்கியிருப்பேன்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரு. அவன் யோனத்தானுக்கு சொல்கிறான், முகங்குப்புற விழுறான், முகங்கூர் விழுந்து வணங்குறான். வணங்கி சொல்கிறான், செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்த என்ன நான் நினச்சி பார்க்க நான் எவ்வளோ பெரிய மனுஷன், ஆண்டு என்னை எவ்வளவோ எடுத்திருக்கான்னு சொல்லி நினச்சி நான் பார்க்கான். அதைத்தான் நினச்சி நான் பார்த்தேன். நினைக்கலாம், செத்த நாயிலும் கேவலமாக உலகத்தால் மதிக்கப்படாத மனுஷனாக வாழ்ந்த நம்மளை கடவுள் எவ்வளோ பெருசாக மனுஷனாக ஆக்கியிருக்காரு, எவ்வளோ கிருபை தந்திருக்காரு. அதைத்தான் நினச்சி நான் பார்த்தேன். நேற்று கடப்பா சைட்லேருந்து ராயல்சீமா பகுதி கடப்பா சேர்ந்து 4-5 பேர் வந்திருந்தாங்க, தேடி வந்து ஐயா எங்கள் பிஷப் உங்களை அனுப்புனாங்க, உங்களை பார்க்க அனுப்புனாங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். ஜனவரியில் 26 நடக்க போகிற ஜனவரி தேர்தலில் நம்ம ஐயா மாடை நிற்கலான்னு ஆசைப்படுறாங்க, நீ நினச்சா முடியும்னு சொல்லி என்னை அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் நினச்சி நான் பார்த்தேன், ஒன்றுமே படிக்க வழி இல்லாமல் சர்வ முட்டாளாக வாழ்ந்து
படிக்க வசதி தான் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒன்றுமே லாய்க்கெல்லாம் வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்த மனுஷனை கூட ஆண்டவர் இப்படி உயர்த்திருக்கிறாரே நினச்சி நான் பார்க்கும்போது அவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? எவ்வளோ அவனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா நினைக்கவே முடியாது. காரணம் கேட்டால் அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ தூரம் வேதனையான வாழ்ந்த மனுஷனுக்கு இப்படி உயர்வான ஒரு வாழ்க்கையை கொடுத்து பாதுகாக்காரு அப்படின்னு சொன்னால் தாங்க முடியாத சந்தோஷம் ஒன்று. கலை கொடுத்த இவ்வளோ பெரிய பேர் இன்றைக்கு அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீ தரித்திரமாக வாழலாம், கஷ்டமாக வாழலாம். ஆனால் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். காரணம், உன்னை நேசிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். உன்னை நேசிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். உன் கண்ணீரை பார்க்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். காரணம், அவர் தான் உண்மையான ரட்சகர். அவர் தான் உண்மையான நடத்தக்கூடிய தெய்வம். அது மனதில் நினச்சி நீ வாழணும். மனுஷன் நினைக்கவே வேண்டாம், யாரையும் நினைக்க வேண்டாம். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை எண்ணாத, எண்ணப்படுறதுக்கு ஏமாத்துற மனுஷன் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது, தேவனுக்கு மகிமை நீ வாழும்போது, என் கண்ணீரை கண்ட கர்த்தர், என் கஷ்டத்தை பார்த்த கர்த்தர் உன் கண்ணீரையும் பார்ப்பார். கண்ணீரை பார்ப்பது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன் மார்பில் அணைத்து முத்தமிட்டு உன் எல்லா குறைகள் நீக்கி எல்லா விதமான நிறைவோடு ஆண்டவர் வழிநடத்துவார். காரணம் கேட்டால் கர்த்தர் நல்லவர். பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கல்மலை தீர்ந்து கண்ணீரில் நடந்து, கல்மலை வீரந்து கண்ணீரில் நடந்து, தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. வனந்திரமாய் வாழ்க்கை வாரி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனந்திரமாய் வாழ்க்கை வாரி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்ப சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலையலையாய் துன்ப
சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில் அலைகடல் தடுத்து நடுவழித்த அலைகடல் தடுத்து நடுவழித்த கடத்திய சென்ற கர்த்தரை பாடுவே பரவசமாவே பரதோடும் இன்னலே பாடுவே பரவசமாவே பரந்தோடும் இன்னலே. அதனால கடவுளை இப்போ பாடணும், கடவுள் துதிசீலத்தோடு நன்றி பயம் வாழணும். எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, இன்னும் எவ்வளோ வயசாகட்டும் பரவாயில்ல. அன்னைக்கு சென்னையில் 91 வயசு இறங்கிய பாலி எங்கிஜோ தென்கொரியா தேசத்து பாஸ்டர் கூட்டிகிட்டு இருந்தாங்க. இந்திய அரசாங்கம் வரை இறக்கிறதுக்கு ஏற்படலை, அனுமதிக்கலை. அவர் ரிட்டர்ன் பண்ண அனுப்பிட்டாங்க. ஒரு 91 வயசு. அவர் மையம் பாருங்கள், தென்கொரியா தேசமே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அவர் மூலமாக, பெரிய எழுப்புதல். அவரை கொண்டு வந்து சோழா ஐடிசி சோழாவில் தங்க வச்சுருந்தாங்க. சில பெரிய இந்திய தூதரகம் சில தூதர்கள்லாம் பேசி ஒரு நாள் திருப்பி அனுப்பிடுறோம், உடனே அனுப்ப முடியாது, வயசாகிட்டவங்களுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி தங்க வச்சுருந்தாங்க. தங்கின ரூமு 1.25 லட்ச ரூபா ஒரு நாள் வாடகை. சாதாரண மனுஷன், தேவ மனுஷன். ஆனால் அவ்வளோ பெரிய பவர், தேவனுக்கு பிரியமான மனுஷன், ஒரு சாந்தமுள்ள மனுஷன், மோசையை போல. அவர் ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் தனியாக பாடிக்கிட்டே இருப்பாராம், தனியாக கொட்டை ட்ரம் அடித்து பாடிக்கிட்டே இருப்பாராம். பெரிய பெரிய சபைக்கு போகும்போது நிறைய ஆட்களை பார்த்து எல்லோரும் சொல்லுவாங்களா, நீ இந்த சபைக்கு வேண்டாம், அங்கே ஒருத்தன் பாடிக்கிட்டு இருக்கான், அங்கே போன்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அவரை ஏழமாக நடத்தப்பட்டார். ஆனால் தேசமே குலுங்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் நீ பெரிய ஜெபமலைன்னா அங்கே தான் இருக்குது, ஜெபமலை உலகத்தில். அவ்வளோ பெரிய மனுஷன். அவரை இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய பெருமை. ஒரு பவுல் அப்போஸ்தலன் மாதிரி பெரிய மனுஷன். அவருடைய மகன் இறந்து போயிட்டான், அவர் வாலிப மகன் இறந்து போயிட்டான். அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். ஊழியத்துக்கு போனோட இறந்து போயிட்டான். அவர் மனைவி வந்து அவரை அடக்கம், அவரை அவங்க அப்பா வர வரைக்கும் அவனை ஒன்றும் டச் பண்ணக்கூடாதுன்னு அந்த மனைவி சொல்லிட்டாங்க. ரூமில் வச்சு பூட்டிக்கிட்டாங்க. அவர் 4 மணிக்கு கூப்பிட்டாச்சு. அவர் வந்துட்டார். வந்தோன்னு ரூமை திறந்து உள்ளே விட்டாங்க. அவர் உள்ளே போயிட்டார். யாரும் உள்ளே போகலை. எல்லோரும் ஐயா உள்ளே போனாலே வரலையேன்னு சொல்லி யாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மனைவி சொல்கிறாங்க, என் மகன் வெளியே வராமல் என் புருஷன் வரமாட்டார், என் மகனுக்கு ஒரு ஜீவன் தராமல் என் புருஷன் வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப போராடி விடவே இல்லை. காரணம் கேட்டால், வேதத்தில் வாசு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 வாசு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி எலியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எலியா வாழ்க்கை காலத்தில் அக்னிமுகத்தினால பாவம் பெருகி போச்சு. பாவம் பெருகினால மழையே இல்லை. 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை. மழை இல்லாமல் தேசமே ஒன்றுக்கும் தண்ணி குடிக்க கிடையாது, புல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டம். அவள் தீர்க்கதரிசி எலியா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதுரிலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்திலும் காணவில்லைன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டு தம்முடைய பிள்ளைகள் ஆண்டு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆனால் ஆண்டு கைவிடவே இல்லை எலியாவை. அவர் சொன்னார், தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, நீ யோர்தானதி ஓரமாக போப்பா, அங்கே கேரி தாட்டண்டு ஆறு இருக்குது, அந்த ஆற்றண்டில் போய் உட்காந்துரு, ஆற்று தண்ணீர் குடின்னு சொல்லிட்டார். ஆற்றிய தண்ணீரை குடித்தான். காலையிலும் மாலையிலும் காகங்கள் கொண்டவனுக்கு ரொட்டியும் அப்பவும் கொடுத்தது, இறைச்சியும் கொடுத்தது, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தண்ணி ஆற்று தண்ணி வற்றி போச்சுது. எலியா வருத்தப்படவே இல்லை. ஏன் வருத்தப்படலாம்? ஆண்டுக்கு தெரியும், என்னை உருவாக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், என்னை உருவாக்கி நேசிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், ஒரு நாள் மாறவே மாட்டார். அவருக்கு தெரியும். அவன் நம்பிக்கையாக தான் இருந்தான், ஒன்றுமே அதை பற்றி நினைக்கல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், தன் பிள்ளை பட்டினியாக வாழ்வது ஆண்டுக்கு பிடித்தம் இருக்காது. அதே போல் நீங்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது, தேவனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் கஷ்டமே வராது. நீ தேவனை நம்பிக்கையாக வாழும்போது, தேவனுக்கு சாட்சியாக வாழும்போது, ஐயர் சொன்னார், வந்தவுடனே எனக்கு சொன்னாங்க, இந்த வாலிப தம்பி மாதிரிலாம் இல்லைன்னா இந்த ஆலயம் இல்லையானார். ஏன்னு கேட்டால்,
அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு. ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்க. ராத்திரி தூங்க அவங்க வாட்ட வேலை பார்ப்பாங்க. ட்ரம் அடித்தது எல்லாமே அவங்க தான், எல்லா வேலையும் செய்து அவங்க தான் சொன்னார். காரணம் கேட்டால் அவ்வளவு பிரியம், அவ்வளோ பிரியம். அதனால் அப்போ ஆண்டவர் கைவிடுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார்ல. அப்படி நீ பிரியமாக வாழும்போது, தேவனுக்கு பிரியம் வாழும்போது ஆண்டவர் இன்னும் கைவிடவே மாட்டார். நான் சிறுபையனாக இருக்கும்போது நான் தான் கோயிலை பெருக்குவேன், கோயிலை கழுவேன். தரை கிடையாது, சாணி போட்டு தான் விளக்குறது. நான் கூடை கட்டிருப்பேன், நானே பெருக்குவேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். காரணம் கேட்டால் கோயிலே படுத்து கோயிலே வாழ்ந்து சாமியில் போல. சாமியில் எப்படி வாழ்ந்தான் பார்த்தீங்களா? கோயிலே தானே படுத்து கிடந்தான். கோயிலே படுத்துட்டு தரிசனமாக தேவனுக்கு பிரியமாக மனுஷனாக வாழ்ந்தனால ஆண்டவர் ராஜாக்களுக்கு தலைவராக மாற்றினார், ஆசாரிகளுக்கு தலைவனாய் மாற்றினார். காரணம் கேட்டால் சாமியில் வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கையாக இருந்தது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தது, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. தேவனை தரிசிக்கக்கூடிய மனுஷனாக சாமியில் வாழ்ந்தான். அப்படி வாழும்போது தான் கர்த்தனை ஆஸ்வதிக்கப்பட முடியும், தேவன் சாட்சியாக மகிமையாக செலுத்த முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் மகிமையாக சாட்சியை வாழ்ந்ததை ஆண்டு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்லவே முடியாது, யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. பணத்தை எத்தனை கோடி சம்பாதிச்சா பணத்தை கொண்டு போக முடியாது. அதனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி சம்பாதிக்க பணம் வரைக்கும் திருச்சபைக்கு உதவணும், ஊழியர்களுக்கு உதவணும், பசுதானங்களுக்கு உணவணும், பசுதோடைய பாதங்களை கழுவக்கூடிய கண்ணீராக அது இருக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். நீ அப்படி வாழ்வாயானா ஒரு பிள்ளைகள் வாழ்வு செழிக்கும், சந்தோஷமாக வாழ முடியும். வேதத்தில் வாசியம் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழிநடக்க எவனும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டில் கணிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தியச்சில் ஒலிமறு கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமுள்ள சமாதானத்தையும் காண்பாய். இதை தான் வாழ்க்கை, இதுதான் உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வாயானா, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மாத்திரமல்ல, தேவனை அண்டிக் கொண்டு வாழ்வாயானா கர்த்தர் ஒரு நாள் உன்னிட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, ஓசைக்கு ஆண்டவர் அதான் வாக்கு கொடுத்தார், யோசுவாக்கு தான் வாக்கு கொடுத்தார். உன் வாழ்க்கை அதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். நாளையும் கட்டப்படணும். ஐயர் வந்தோடனே சொன்னார், ஐயா பலகடிச்சாச்சு, கம்பி இல்லை, கம்பி போட முடியல, என்ன செய்யறது? ஆனால் தருவார். காரணம் கேட்டால் அவர்கள் நேசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தான், வெட்கப்பட்டு போனதே இல்லை. வேதத்தில் வாசிக்கும் சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தான், வெட்கப்பட்டு போனதே இல்லை. அது ஆண்டு நடத்துவார். அவருடைய திருச்சபை, நீ திருச்சபைக்கு சாட்சி, அவனுக்கு அநேகம் திருச்சி சாட்சியே இல்லை, களங்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சபை கெடுக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சபை கெடுக்கக்கூடிய மகனாய் வாழ்ந்துவானா ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 1 Corinthians 3:17 வாசிக்கும் போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். வேதத்தில் அதை தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் கதை சொல்கிறார்ல, நடந்த உண்மை சொல்கிறார்ல. வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 13 வாசிக்கும் போது 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை வச்சுருக்கான், நடுவே ஒரு ஒலிவ மரம் நிற்குது. வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்கிறான், அந்த ஒலிவ மரம் ஏன்டா நடுவே நின்று ஒன்றுமே புரோஜனம் இல்லாமல் இருக்குது, கனி கொடுக்காமல் இருக்க, வெட்டி தூர போடுறாங்க. ஏன்னா 3 வருஷமாக அது வச்சுருக்காரு ஆண்டவர். 3 வருஷமாக, எத்தனை வருஷமாக அது கனி கொடுக்காமல் திருச்சபை கெடுத்து கொண்டு இருப்பா? எத்தனை வருஷமாக திருச்சபை விரோதமான காரியம் செய்து கொண்டு இருப்பா? எத்தனை வருஷம் திருச்சபை வளராத அளவுக்கு படை கொண்டு இருப்பா? ஆண்டவர் பார்க்கிற கண்கள் உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. அவர் கணக்கு கேட்கக்கூடிய எஜமான திரும்ப வர போகிறார். வேதத்தில் வாசியம் இல்லை, மத்தேயு 23:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமான ஆண்டவர் வர போகிறார். வருவார், நிச்சயமாக வருவார், ஒன்றும் தரப்ப முடியாது. அப்போ தோட்டக்காரன் சொல்கிறான், ஐயா 3 வருஷமாக எரு போட்டாச்சு, தண்ணி போட்டாச்சு, பனி கொடுக்கல, கத்தி வெட்டி போட வேண்டாம் ஐயா, இந்த வருஷமும் நான் கொத்தி எரு போடுறேன், தண்ணி பாய்ச்சுறேன், கனி கொடுத்தா பரவாயில்ல, கனி கொடுத்தா வெட்டி போடலான்னு சொல்கிறான். இந்த நிலைமை தான் திருச்சபைக்கு விரோதமான காரியம் செய்து 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, கனி கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு திருச்சபை வளர்வதை கெடுத்து கொண்டிருப்பாயானால், திருச்சபை வளர வாழ்க்கையை நீ கெடுத்து கொண்டிருப்பாயானால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். அவர் ரத்தத்தை சம்பாதிச்ச திருச்சபை சும்மா இல்லை. எத்தனை பாடுகளை பட்டார், எத்தனை வேதனைப்பட்டார். 39 அடிகள் அடிக்கப்பட்ட முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறியதில்லை, உளப்பட்ட நிலம் போல மாறியது. எத்தனை வேதனை. அவருடைய கச்சமன தோட்டத்தில் கதறி எழுதுறார்,
கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்படி வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்தமலை தரையில் விழுது. ஆண்டவர் இது பாத்திரம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ளும். நான் என்ன சித்தமல்ல, ஒரு சித்தப்படி ஆகட்டும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரே. இந்த கண்ணீர் ஆண்டவர் பார்ப்பார்ல. எப்படி கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து ரத்த சீத்து திருச்சபை நீ அழுப்பதை வாழ்வாயானால், திருச்சபை விரோதமான காரியங்களை செய்வாயானால், திருச்சபை வளர்வுக்கு ஏற்ற தடைகளை செய்வாயானால் ஆண்டவர் சும்மா கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அவன் சொல்கிறாள், 3 வருஷமாக வளர்த்துட்டப்ப ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, வெட்டி தூரப்படுங்கல்ல. அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா வேண்டாம், இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்க்கட்டும், கனி கொடுத்த வெட்டி போடலான்னு சொல்கிறான்ல. அந்த ஆண்டவர் நினச்சிப்பாரு. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சொஸ்தரிப்பேன். எங்களது
மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சௌத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சௌத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சௌத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சௌத்தரிப்பேன். கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் திருமுல்லை வாயில்னு சொல்லி ஆவடி பக்கத்தில் ஒரு ப்ரேயருக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஊழியக்காரருடைய மகன் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க, அபிஷேகத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 500 பாஸ்டர்ஸு வெள்ளை ட்ரெஸ் போட்டு தூக்கி கொடுத்துற மாதிரி நிறைய அந்த பெரிய கூடாரம் பெரிய லெவலில் உட்காந்துருக்காங்க. எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அச்சம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே பரிசுத்தவான்கள் மாதிரி எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்காந்துருக்காங்களே, நம்ம தகுதி போடுவோமா யோசிச்சுட்டு போன கேட்டால் அவங்க ஐயா நீங்கள் வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த சாட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே மகன் அவங்களுக்கு அந்த மகனை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அந்த அம்மாவுக்கு கேன்சர் நோய், கேன்சரில் பயங்கரமான முறையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்தனால மந்திரவாதிகள் அங்கங்கே நிறைய பேர் இடத்துல போயிருக்காங்க. வயிற்றில் கட்டி கேன்சர், அது சூடு வச்சு சரி பண்ணலான்னு சொல்லி என்னென்னோ பண்ணியிருக்காங்க. இந்த காட்சி அந்த மகன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். சின்ன பையன் 7 வயசு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். நிறைய சூடு, நம்ம கத்துலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். துடிச்சு அழுவானா. தன் தாய்க்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சே அப்படின்னு சொல்லி நினச்சி அழுவானா. ஒரு நாள் தற்செயலாக அந்த பக்கத்தில் ஒரு பிரசிங்கர் ஒருத்தர் அந்த பக்கம் போயிருக்காரு. இந்த மேலே ரூமில் போட்டு கதறி அழுத சத்தத்தை பாட்டு கீழே ஒருத்தட்டு கேட்டிருக்காரு. என்ன மேலே அழுகையே சத்தம் கேட்க, என்ன பிரச்சனை கேட்டிருக்காரு. பக்கத்தில் உள்ள சொல்லியிருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ரொம்ப உணர்நிலை சரியில்லை, அவன் வயிற்று இருந்தால் தாங்க முடியாது, அவன் ரோடே அதிர்ற மாதிரி கத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப தாகம். ஆண்டவர் 100 ஆடுகளை ஒரு மனுஷன் கொண்டிருந்து ஒரே ஒரு ஆடு காணாமல் போனால் 99 ஆடு காட்டில் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போவான். தேடி போய் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆட்டை கண்டுபிடிக்க வரைக்கும் கல்லில் முள்ளில் விழுந்து வேதனைப்பட்டிருப்பான். இந்த ஆட்டை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஆட்டை தோல் மேலே போட்டு சந்தோஷமாக வருவான்ல, அதை போல் மனசில் நினச்சிட்டு அந்த வீட்டுக்கு மேலே ஏறிட்டார். யாருன்னே அவர் தெரியாது. கதரை சத்துட்டு பார்த்துட்டு அவர் கிட்ட போய் இருந்துட்டு அப்படியே நின்னாராம். அந்த புருஷங்கார கேட்டா, ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டாரா. இல்லை தம்பி, உங்களுக்கு ஆட்சணம் இல்லை, அந்த அம்மாவுக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்கான், அந்த அம்மா அழுகையை பார்த்து என் மனைவிக்கு சோகம் பண்ண உங்களால் முடியுமான்னு கேட்டிருக்கான். என்னால் முடியாது தம்பி, நான் மனுஷன், உனக்காக எனக்காக ரத்தம் செய்து மறித்த ஒருத்தர் உண்டு, அவர் ஏசப்பா, நீ நம்புனா நம்பு தம்பி, இந்த நிமிஷத்தில் விடுதலை கொடுப்பார் தம்பி, நம்புறியான்னு கேட்டிருக்காரு. என் மனைவிக்கு இப்படி ஒரு விடுதலை கொடுத்தா நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உடனே தண்ணீரை ஒரு கிளாஸ் தண்ணீரை வாங்கி, தேங்காய் ஒரு சொட்டை வாங்கி அதில் விட்டுட்டு
யாக்கோபு அதிகாரத்தில் வாசிக்கும்போது உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைப்பானாக, அவன் இயேசு நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். எலியா என்ப மனுஷன் பாடுள்ள மனுஷனாக இருந்து தேசத்தில் மழை பெய்யாது 3 வருஷம் வானத்தை அடைச்சி போட்டார். அது மாத்திரம் மீண்டும்ல மக்கள் மனம் திரும்பும்போது மீண்டும் ஜெபம் பண்ணி வானத்தை திறந்து மழை பெய்யும் வச்சார். அதுபோல் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்காண்டவரே, இந்த மகளுக்கு இந்த நிமிஷத்தில் விடுதலை கொடுக்கணும். இது நோய் இல்லை, பிசாசு கட்டு. இந்த பிசாசு பிடிந்த மகள் விடுதலை ஆகணும் சொல்லி அவர் ரொம்ப வேகமாக கண்ணீரோட கதறி அழுதுருக்காரு. இந்த காட்சி இந்த மனுஷன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். யார் இந்த மனுஷன், யார் மனசில் எனக்கு யார் அவர் நமக்கு இப்படி ஆளுன்னு ஒன்றும் சொல்லலை. நீர் விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே, விடுதலை கொடுக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. 38 வருஷம் மனுஷன் பெதஸ்தா குளத்தை படுத்திருக்கான். இந்த குளம் எரிசில ஆட்டு வாசல் அருகே இருக்குது. யோவான் 5 வாசிக்கும் போது 5 மண்டபங்கள் உண்டு. அதுக்கு அந்த குளம் கலக்கப்படும் போது யார் இறங்கினாலும், எப்படிப்பட்ட மனுஷன் இறங்கினாலும் உடனே சுகம் வருவான். அதேபோல் இந்த நிமிஷம் நீங்கள் மகனுக்கு விடுதலை கொடுக்கணும். இந்த மகளுக்கு இந்த குடும்பம் சாட்சியாக வரணும். நீர் விடுதலை கொடுக்கும்போது ஒரு கூட்டு ஜனங்கிறது எழும்பு ஆண்டவரேன்னு சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழுதிருக்கார். ஒரு பரிசுத்தவான். இந்த காட்சி பார்த்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தண்ணீரை நம்ம மேலே ஜலத்தை தெளிச்சிருக்காரு. தெளிச்சிட்டு நாகமான் எழுதுற முழுகிறான்ல. நாகமான் எலியா தீர்க்கதரிசி காலத்தில் குஷ்ரோகித மனுஷனுக்கு நாகமான் காரியம் கொடுக்கான்ல. யோர்தானில் போய் 7 தடவை முழுகு, சரீரம் சிறுபுளி மாம்சத்து போல் மாறும் அப்படி சொல்லல. 7 தடவை முழுகும்போது சரீரமே சிறுபுளி மாம்சத்து போல் மாறுச்சு இல்லை. அதே தெய்வம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்தார். முடித்த உடனே தண்ணி தெளித்து ஜெபம் பண்ணி முடிச்சோம். அந்த அமைதியை அமிட்டாங்க. வயிற்று வழியே இல்லை, முடிவிட்டாங்க. அப்படியே எழுப்பி உட்காந்துட்டாங்க. எழுப்பி உட்காந்து தண்ணியை குடிச்சிருக்காங்க. விடுதலை ஆயிடுச்சு. அப்போ அந்த வீட்டுக்காரி சொல்லிருக்க, ஐயா நீ யார் ஐயா? வச்சு நான் தான் உங்களை மாதிரி மனுஷன் ஐயா, நான் யார் மனுஷன், ஆண்டவர் அனுப்பின தூதன் ஐயா அப்படின்னு சொல்லிடுறாரா. இந்த காட்சியிலேருந்து பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தில் விசுவாசமாகிட்டாங்க. பெரிய விசுவாசமாகிட்டாங்க. விசுவாசமாகி அந்த மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தனால இடங்கள் வீடுகள் கிடந்ததுனால இடத்தையும் விற்றுட்டாங்க. விற்றுட்டு காலி பண்ணி விடுதலை கிடைக்கல. ஒரு சின்ன ஜபத்தினால விடுதலை கிடைச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப சாட்சி, ரொம்ப வல்லமை, ரொம்ப மகிமை. கடவுள் தான் ஆண்டவர், கர்த்தர் தான் தெய்வம், வேறு யாரும் வழியே இல்லை, இவர் தான் விடுதலை கூடிய ரட்சகர்னு சொல்லி நம்பிட்டாங்க. நம்பி ஒரு விசுவாசத்தில் வளர்ந்துட்டாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு போவார், ஜெபம் பண்ணுவார், சில காரியம் செய்து அவங்களும் நினச்சிட்டாங்க நம்மளும் இந்த பிறையில் இருக்கணும், கடவுளை வாழணும் அப்படி சொல்லி கடவுளுக்கு பிரியமாக வளர்ந்ததுனால ஆண்டு பெரிய விடுதலை கொடுத்து வளர்ந்துட்டாங்க. மகனும் படித்து அம்மா விடுதலை ஆன உடனே அம்மாவும் முள்ளும் தோலுமாக வாழ்ந்துருக்காங்க. முள்ளும் தோலுமாக வாழ்ந்த மகளுக்கு விடுதலை கொடுத்து வளர்ந்த உடனே மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். படித்து வளர்ந்துட்ட மனுஷன் நல்லா படித்தான், பெரிய ஆனவனா. கம்ப்யூட்டரில் சேர்ந்தான், பெரிய போய் சேர்ந்தான், வேலைக்கு சேர்ந்தான். 2.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டான். காரணம் கேட்டால் என்னை நடத்துவார் ஆண்டவர். அது விசுவாசம் வாழ்க்கையில் இருந்துச்சு, நடத்துவார். அப்படி விசுவாசம் வாழ்க்கையில் வேணும். இன்றைக்கு கிறிஸ்தவடி வாழ்றதில்லை. ஆண்டவர் நன்மையை மாத்திரம் வாங்கிக்கிறான். எல்லா அநியாயம், எல்லா அக்கிரமம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறான். என்னெல்லாமோ பண்ணுறான், என்னெல்லாமோ காரியங்களை பண்ணுறான். தான் யோக்கிய மாதிரி, தான் பரிசுத்தமான மாதிரி, தான் உண்மையுள்ள மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை வாழாத. உண்மையான வாழ்க்கை வாழு. இந்த உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. திருச்சபை பணத்தை சாப்பிடணும், திருச்சபை கொள்ளை அடிக்கணும்னு நினச்சி வராத. அடிக்க முடியலன்னு இன்றைக்கி நிறைய பேர் கோவம். திருச்சபை பணத்தை கொள்ளையடிக்க முடியலையே, நெருங்க முடியலன்னு நினச்சி வேதனைப்படாத. அடுத்த தொட்டுக்கு ஆசைப்படாத. அடுத்த தொட்டு பாய்சன் அப்படி என்ன அபிஷேகம் பண்ணி உடனே அந்த ஜபம் பண்ணும்போதே 400-500 அந்த பாஸ்டர் சுற்றிருந்தாங்க. எல்லாரும் கரங்களை வச்சுனா தேவனுடைய ஆவியை இறங்கினார் பாருங்க. மகிமை இறங்கின காட்சியை பார்க்கணும். பாக்கி அந்த மகன் அப்படியே பரிசுத்தால் நிரப்பப்பட்டு, தேவ மகிமையால் நிரப்பப்பட்டு மகிமையை நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அருளாதர் நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில்
நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நொந்தவரே தாயன் பலனைப்பவரே, நோயினால் நொந்தவரே தாயன் பலனைப்பவரே. பரிகாரினார் எல்லாம் பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரினார் எல்லாம் பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மயங்கினோரே தைதந்து காப்பவரே. மாயையில் மயங்கினோரே தைதந்து காப்பவரே. தூயாவிடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவிடுவார், நோயோனாய் மாற்றிடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம்
நடுவில். ஹல்லேலூயா. அடுத்து கலை நிகழ்ச்சிகள் இருக்காங்க. இதே ஒரு பூஜையில் யார் நுழைஞ்ச மாதிரி நுழைச்சிட்டாரு நினச்சிடலாம், திட்டுறாங்க. என்ன உட்காரியா சட்டை பிடிச்சி உட்கார வைக்கிட்டு கேட்காங்க. நீங்கள் காத்து கொண்டு நிகழ்ச்சி நடக்கும் போது எங்களுக்கு விடை கொடுங்க, உண்மையாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, தேவனுக்கு பிரியமாக வாழுங்க. இதுதான் வாழ்க்கை. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை 95% உண்மை இல்லாத வாழ்க்கை. அப்படி வாழாதீங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க, உண்மையாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். தம்பி ராஜேஷ் மோசையை போல் ஒரு சாந்தமுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன். அவருக்கு இன்றைக்கி வெட்டின்னு கேள்விப்பட்டு அவர் மனைவி கொஞ்சம் மேலே ஸ்டேஜுக்கு வாங்கினேன். கொஞ்சம் ராஜேஷுடைய மனைவி கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. ஒரு சால்வு போட்டு 2 பேரையும் வாழ்த்திட்டு நான் கிளம்புறேன். ஹல்லேலூயா. வாங்கம்மா வாங்க. வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மெசியாயம் மணவாளரே, ஆசாரியரும் வான்ராஜரும் ஆசீர்வதித்திடும். ஹல்லேலூயா. ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற உள்ள பார்த்தாச்சு. மேக்சிமம் எங்களால் கடல் செஞ்ச முறையில் நான் நிறைய இடத்து பார்த்தேன். இன்றைக்கி நிறையா ஐயமார் குடியிருக்க வீடுகள்லாம் பார்த்தேன். இன்றைக்கி சில பேர் சோம்பேறி சில பேர் இருக்கான். ஒரு கல் கொடுக்க மாட்டான், சிமெண்ட் கொடுக்க மாட்டான். அவன் குடும்பத்துக்கு கவலை இல்லை, மனைவி பற்றி கவலை இல்லை, குடும்பத்தை பற்றி திருச்சபை பற்றி கவலை இல்லை. அவனும் ஊழியக்காரன் வாழ்கிறான். அது வாழ்க்கை இல்லை. ஆனால் எவ்வளவோ பொல்லாத வார்த்தையெல்லாம் போடுறான். சில பேர் சொல்லுவாங்க, நீ அதை செய்யாமல் நம்ம சகதியில் போய் கல்லை தூக்கி நம்ம போடக்கூடாது. இல்லை, அதே சகதி அவர் தான் நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு மனம் திருமணம் பாவம். அவங்க ஏதாவது கொடூரமான விபத்தில் மாட்டி சித்திரக்கூடாது. இல்லை, கடவுள் பாதுகாக்கணும். அவங்களும் ஒரு ஆத்மா தானே. ரொம்ப சந்தோஷம். உங்கள் யாருக்கும் சந்தோஷம். வாலிப தம்பியமாக இருக்குது, தங்கச்சியமாக இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இதே அன்பில் நிலைச்சிருங்க. உங்கள் கோயில் ஏற்ற காலத்தை கட்டப்பட்டு உயர்த்தப்படும். ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தலையில் தாளி ஜெபம் பண்ணுவோமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, மாலை விளைக்க சமூகத்தின் நன்றி ராஜா. மக்களை பாருங்கப்பா, ஏழை மக்களப்பா, மனமிறங்கி ஆலயம் சுத்தமானபடி
உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டு பிரதிஷ்டாக்கப்பட கிருபை தாங்க. எல்லா கண்களின் தயவு கிடைக்க கிருபை தாங்கப்பா. பாதுகாத்துக்கொள்ள கவலை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.